புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புரட்சி தாய் சின்னம்மா பங்கேற்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தி அரங்கில் இருந்து தருகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் எழிலரசன். இனி உங்களிடம். தமிழகத்தின் தலைமகள், தமிழகத்தில் இருக்கிற மக்களின் இதயங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற ஒப்பற்ற தலைவி, தமிழ் சமூகத்தில் என்றும் ஏற்றத்தாழ்வு நிலவிவிடக் கூடாது என்பதற்காக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றிய சமூக நீதி காத்த வீராங்கனை, தமிழர்களின் நீராதாரம் மற்றும் விவசாயத்தை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி காவிரி ஆற்று உரிமையை பாதுகாத்திட்ட காவிரி தாய் என பல புகழ்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் பசியார அம்மா உணவகம், தமிழக மக்களின் தாகம் தீர்த்திட அம்மா குடிநீர், மாணவிகளுக்கு மிதிவண்டி, மடிக்கணினி என பல்வேறு திட்டங்களை வார்த்து தந்து தமிழக மாணவர்கள் மத்தியிலும் தமிழக இளைஞர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் நீக்கமற இடம் பிடித்திருக்கிற நல்லாட்சி வழங்கிட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த தினம் இன்று. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கோட்டைமேடு என்ற பகுதியில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திடலில் அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திடலில் இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்து தந்த பாதையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கைப்பிடித்து இட்டு சென்ற வழியில் இன்றளவும் பிசகாமல் நடை போட்டு கொண்டிருக்கிற புரட்சித்தாய் சின்னம்மா, அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் இன்று கலந்து கொள்ளுகிறார். அங்கு அவர் சிறப்புரை ஆற்றுவது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறவுள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மாபெரும் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அங்கு சிறப்புரையாற்றுகிறார். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு அறிக்கையை விரிவாக வெளியிட்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் சாதி மத பேதம் கடந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்டும் வகையில் இன்று பல முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அவருடைய இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இன்று மாலை நடைபெற இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்ன உரை நிகழ்த்த போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வகையில் அடிப்படை குடிநீர் மற்றும் தீயணைப்பு, கழிவறை போன்ற வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விரிவான ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அந்த களத்தில் இருந்து செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளவரசன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். இளவரசன், இன்று மாலை பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பா எழில், தற்போது நாம் இருக்கும் இடம் தெய்வீக பூமியான பசும்பொன் அருகே உள்ள கமுதி கோட்டைமேடு பகுதியில் இருக்கிற பசும்பொன் தேவர் திருமகனாருடைய திடலில் தான் இருக்கும். இந்த திடலில் தான் இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று மாலை நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு பேருரை ஆற்றியுள்ளார். இதனை ஒட்டி தமிழகத்தினுடைய அனைத்து சாலைகளும் இன்று இந்த பசும்பொன் திடலை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும், தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும்
ஏராளமான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த பசுமன் தேவர் திருமண திடலில் நாம் இருக்கும் நிலையில வந்து இந்த நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த திடலில் வந்து பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் பெண்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போதுமான இடவசதியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு தேவையான குடிநீர் சுகாதார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ஆம்புலன்ஸ் தீயணைப்புத்துறை வாகனம் ஆகியவற்றிற்கும் விழா குழுவினர் வந்து ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த பகுதி முழுவதுமே கமுதி அருகே உள்ள அந்த கோட்டைமேடு பகுதியில் இருக்கிற இந்த தேவர் திருமகனார் திடலில் தான் இன்று மாபெரும் ஒரு எழுச்சி உரையாற்ற உள்ளார். அதை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்து தற்பொழுதே வந்து கொண்டிருக்கின்றனர். கோடை வெயில் போல வந்து கொளுத்தும் வெயில் இருந்தாலும் வந்து கழக தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து பிப்ரவரி 24 என்றாலே நம்ம தமிழகத்தினுடைய ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நமது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இங்கு இந்த திடலில் கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி பல்வேறு மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். நாம் இப்ப இந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதி முழுவதுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் வந்து இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் வந்து இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே விறுவிறுப்பாக பல்வேறு ஏற்பாடுகளை வந்து விழா குழுவினர் செய்திருக்கும் நிலையில வந்து இன்னும் பல்வேறு ஏற்பாடுகளுக்காக இந்த பகுதி முழுவதுமே நிறைந்திருக்கும் தொண்டர்கள் ஒரு புறம், அதே போல வந்து இந்த மாநாட்டு திடலில் வந்து இன்று மாலை வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக பேருரையாற்றுவதை விட்டு அவர் என்ன பேச போகிறார், அவர் என்ன செய்தியை சொல்ல வருகிறார் இந்த தமிழக மக்களுக்கு. நமது ஒளிப்பதிவு இந்த பதில் மேடையில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, அதாவது களம் காண்போம் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு வாக்கியம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண்போம் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்பதுதான் அந்த தாரக மந்திரமாக இருக்கு. புரட்சித்தாய் சின்னம்மா அறிக்கையிலும் வந்து ஏற்கனவே நமது மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறியது போல எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆட்சி வந்து தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த அதிமுக தொடரும் என கூறியிருந்த நிலையில வந்து அவருடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்ன பேருரை ஆற்றப் போகிறார் என்பதற்காக பல தொண்டர்கள் இங்க காத்திருக்காங்க. எழில், இளவரசன், நீங்கள் காட்டுகின்ற அந்த காட்சி மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நமக்கு காட்டுகிறது. ஆயிரக்கணக்கில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விழா மேடை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. குறிப்பாக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு தமிழகம் முழுவதும் ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ராமநாதபுர மாவட்டம் என்பது புரட்சித்தாய் சின்னம்மாவின் மீது மிக முரட்டு பக்தர்களாக இருப்பவர்கள். அந்த இடத்துல பெண்கள் மத்தியில், அங்கே அந்த பகுதியில் இருக்கிற அந்த மாவட்ட மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கிறது? இந்த மாநாடு எந்த அளவிற்கு எழுச்சியுடன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பா எழில், அதாவது புரட்சித்தாய் சின்னம்மாவனுடைய நீங்கள் கூறியது போல புரட்சித்தாய் சின்னம்மாவனுடைய கோட்டை மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப அட்டையிலும் சின்னம்மா பெயர் இந்த பகுதியில் இருக்கு. நாங்க 2 நாளா அந்த பகுதியில் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலும் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய ஆதரவாளராகவும் அவர்களுடைய நம்பிக்கையாளர்களும் இருக்காங்க. குறிப்பா வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த தெய்வீக பூமியான இந்த பசும்பொன்ல வந்து தேவர் திருமகனாருக்கு வந்து தங்க கவசம் அமைத்தது வந்து நமது சின்னம்மாவுடைய ஆலோசனைப்படி அப்பொழுது வந்து புரட்சித்தாயை நேரடியா வந்து இந்த தங்க கவசத்தை வந்து இங்க அமைச்சாங்க. இந்த நிலையில இந்த பொதுக்கூட்டம் நடக்கும் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஏராளமான கழக நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இன்று மாலை நடைபெறும் கூட்டத்திற்கு இப்பொழுது பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இன்று மாலை நடக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்ன பேருரை ஆற்றுவார், அவர் என்ன பேசுவார் என்பது கேட்பதற்காக ஆவலாக பலர் அங்க இருக்காங்க. அந்த வகையில தான் நம்மோடு பலர் இணைந்திருக்காங்க. ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க சின்னம்மா வந்து இன்று மாலை பேரூர் ஆற்ற போறாங்க. நேற்று வந்து எம்ஜிஆர் மற்றும் அம்மாவுடைய சமாதியில போய் அஞ்சலி செலுத்திட்டு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. இன்று மாலை ஒரு நல்ல செய்தி சொல்றதா இருக்கு. நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தென்சென்னையில இருந்து வந்திருக்கேன். வேளச்சேரி. என் பேரு சின்னதுரை. நான் ஏற்கனவே ஏடிஎம்கேல மாவட்ட துணை செயலாளர் இருக்கேன். தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர். இருந்தாலும் அம்மா கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாம் நீங்க வந்து பசுமண்ணில் பாருங்க, அங்க என் முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒற்றை வார்த்தை
அதுக்காக நாங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கோம். அது என்ன வார்த்தை அவங்க ஆணையிடுறாங்களோ அதுபடி நாங்கள் நடப்போம். அவங்க கூட எங்களுடைய பயணம் அவங்க கூட இருக்கும். ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க சின்னம்மா உரையை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? அவங்களை பேச்ச கேட்கறது எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரம் சென்னை மாநகராட்சி 11வது மண்டல குழு தலைவராக நான் இருந்தேன். இன்று இந்த இந்தியாவினுடைய மாபெரும் இரும்பு பெண்மணியாக விளங்கும் என் தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இன்று பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவிலே மாண்புமிகு புரட்சித் தாயை சின்னம்மா அவர்கள் இங்கு வீர உரையாற்றுகிற இருக்கிறார்கள். நான் வீரமங்கை வேலு நாச்சியாரை கண்டதில்லை. ஆனால் இன்று 4 மணிக்கு வேலுமங்கை வீர நாச்சியாரை இங்கு நாங்கள் காணப்போகிறோம். அறிவுக்கு திருவள்ளுவர், அன்புக்கு வள்ளலார், பாட்டுக்கு பாரதி, மேடை பேச்சுக்கு பேரறிஞர் அண்ணா, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், இவற்றின் மொத்த உருவம் படைத்தவர்தான் எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அரசியல் என்பதாக இருக்கட்டும், ஒரு மாணவனாக இருக்கட்டும், எந்த ஒரு வித்தையாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு குரு தேவைப்படுகிறது. அந்த குரு யார் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அண்ணா குருவாக இருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அண்ணா குருவாக இருந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவி அவர்களுக்கு எம்ஜிஆர் குருவாக இருந்தார்கள். ஆனால் என் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு மாபெரும் இரும் தலைவர்கள், புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, 2 பெரும் குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த வீர மண்ணிலே அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தி சொல்ல போகிறார்கள் என்பதை ஆவலோடு நாங்கள் கேட்பதற்காக இங்கு ஓடோடி வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லும் எங்கள் வீரமங்கை வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாரோ அந்த சொல்லை நாங்கள் கேட்டு அவர்கள் பாதம் பணிந்து அவர்கள் வழி நடப்பதே எங்களுடைய குறிக்கோளாக கொண்டு நாங்கள் அவரிடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. எழில் இவங்க கூறியது போல மாநாட்டிற்கான பல்வேறு ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் செய்து வருகிறாங்க. குறிப்பா தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இந்த பிப்ரவரி 24 ஏற்கனவே நாம் கூறிய போது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நடைபெறும். அந்த வகையில் இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை இங்கிருந்து கவனித்து வரும் ஓய்வு பெற்ற காவல்துறை IAS அதிகாரி நமது வெள்ளத்துறை அவர்கள் நம்ம இருக்காங்க. ஐயா, இப்ப இந்த இதுல என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? சின்னம்மா வரவேற்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தேவர் திருமகனார் ஐயா அவர்களின் புண்ணிய தலத்தில் மாநாடு வச்சிருக்கிறாங்க. அது இந்த இடத்த முதல்ல செலக்ட் பண்ணிருக்க நம்ம தேவர் ஐயா எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா மதத்திற்கும், எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானவர். அதனால அம்மா அதே வழியில் வந்தவர்கள் என்பதால் அந்த சமாதானம் எல்லா சமுதாயத்தையும் ஒன்று சேர்த்து இதை நல்ல அன்போடு நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளார்கள். மற்ற கூட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றிங்க. அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ஐயா அவர்கள் நம்மளுடைய ஏற்பாடுகளை பற்றி சொன்னாங்க. இன்னும் நம்ம பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னே இந்த கூட்டத்தை இன்னொரு புறம் நம்ம ஒளிப்பதிவு சுஜய் பிரகாஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இன்று மாலை நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு இந்த ராமநாதபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பல்வேறு பகுதியில் இருந்து மாவட்டத்தில் ஏராளமான பெண்கள் வராங்க. பெண்கள் மட்டுமல்லாம கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஆர்வமுடன் வருகை தர இருக்கிற விழா ஏற்பாடுகள் தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்து இருக்கு. அதுபோல இந்த சிறுபான்மையர்கள் அதிகம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் இப்பொழுது அந்த பகுதியை காண்பித்துக் கொண்டிருக்கார். அதாவது இப்பொழுது சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் நோன்பு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை 4-5 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் 6 மணி அளவில் அவர்கள் சிறப்பு தொழுகை ஈடுபடுவதற்காக தனியாக இஸ்லாமியர்களுக்காக ஒரு குடில் அமைக்கப்பட்டுள்ளது. அதையும் நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல இன்னும் பலர் இங்க இருக்காங்க. அவங்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த சின்னம்மா இன்று ஈவினிங் ஒரு நல்ல செய்தி சொல்றேன்னு இருக்காங்க. அதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், புரட்சி தலைவி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை
தேவர் திருமகனாருடைய திருமண்ணில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவதற்காகவும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்குவதற்காகவும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைக்கிற நேரத்தில் இந்த தமிழகத்தினுடைய தலையெழுத்துக்களை மாற்றி எழுதுகிற ஒரு வல்லமை மிக்க தலைவியாக, ஒரு சிறந்த ஒரு தலைவியாக, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு தலைவியாக இங்கே வர இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் ஒரு சில காலகட்டத்திலே சிலரை நம்பி கழகத்தை ஒப்படைத்து சொன்னார்கள். அந்த கழகத்தினுடைய வரப்பானது இன்றைக்கு பல இடங்களில் உடைவுபட்டு அங்கே நிற்கின்ற தண்ணீர் பல மாற்று முகாம்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த வரப்புகளை சீர் செய்வதற்காக அம்மா அவர்கள் இந்த புண்ணிய பூமிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய உரையை ஆற்றுகிற நேரத்தில் தமிழகம் எழுச்சி பாதையை நோக்கி செல்லும், தமிழகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரையும் வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்கிற ஒரு வீர பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் அமையும் என்பதில் எங்களை போன்றவர்களுக்கு கடுகளவும் துளிகளவும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெள்ளத் தெளிவாக நான் எடுத்துக் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். மிக்க நன்றி. அதாவது எழில், இவர்கள் கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் கூறியது போல மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே ஏராளமான பொதுமக்களும் கழக நிர்வாகிகள் குவிந்து வருகிற நிலையில பிப்ரவரி 24 என்றாலே அது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதாக தான் நடைபெற்றிருக்கும். அது மட்டும் இல்ல, அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கருவறையில் இருக்கும் குழந்தைகள், அதாவது கர்ப்பிணி பெண் முதல் கொண்டு பெண்களுக்கு தேவையான ஒவ்வொரு பெண்களும் சுயசார்புடன் அவர்களுடைய சொந்த காலில் நிற்கணுங்கிறது மகளிர் சுயதுக்குள்ள பல்வேறு கடன் உதவி நலத்திட்டங்களை கொடுத்தாங்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பரிசு பொட்டகம், அதாவது குழந்தையை கருவுற்ற குழந்தை நிச்சயமாக இளவரசன் நீங்கள் அங்கு பேட்டி கண்டீர்கள். அங்கு தொண்டர்கள் எந்த அளவிற்கு உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய உரையை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற அந்த ஒற்றை வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த உத்தரவு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தொண்டர்கள் சொல்வதை கேட்க முடிந்தது. குறிப்பாக அதிமுக என்றாலே அது பெண்களை மையப்படுத்தியதாக இருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட பெண்களை மையப்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்தில் அவர் கொண்டு வந்தார். ஏனென்றால் பெண்கள் முன்னேறினால் இந்த ஒட்டுமொத்த தமிழகமே முன்னேறும் என்பதுதான் அதிமுகவினுடைய குறிக்கோள், அம்மாவினுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி என்றால் அதே வழியில், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலேயே பயணித்து கொண்டிருக்கிற புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் பெரிய அளவில் பெண்களை மையப்படுத்திய அவர்களுடைய அறிவிப்புகளையும் பெண்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தியே அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை காண முடிகிறது. நல்ல செய்தி வரும் என்றும் அவர் கூடுதலாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலைமையில் பெண்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏனென்றால் இன்று கூட்டம் நடைபெற இடத்திற்கு இன்று மாலைக்கு பெண்கள் அணியணியாக திரள இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வருகிறது. நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பா எழில், நீங்கள் கூறியது போல தமிழகத்தில் சுயசார்புடன் பெண்கள் விளங்குவதற்காக மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் சரி, அதற்கு பிறகு அம்மாவின் வழியை பின்பற்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் சரி, பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு அறிக்கைகளையும் தற்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே வெளியிட்டாங்க. அதாவது தமிழகத்தில் தற்போதைய நிலையில இந்த விளம்பர திமுக ஆட்சியில பெண்கள் நடமாடுவதற்கே அவர்கள் அச்சப்படுற நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தின் தலைநகர சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல் கொண்டு விளிம்பு அதாவது கடைகோடி பகுதியில் உள்ள கிராமங்கள் வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இதா இருக்கு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா அது புரட்சி சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் தற்பொழுது அந்த பெண்களுக்காக பெண்களின் நிரந்தர முகவரியின் தலைவியாக தற்பொழுது இருக்கிறார். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள குடும்ப அட்டையில பேர் இல்லாத உறுப்பினராகத்தான் நமது புரட்சித்தாய் சின்னம்மா இருக்காங்க. அந்த வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கடந்த அம்மா
அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பெண்களுக்கு செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பெண்கள் வந்து இந்த திடலுக்கு வருவதற்கு, இன்று மாலை வருவதற்கு ஆர்வமுடன் இருப்பதாக பல்வேறு பகுதியில் இருந்தும் தகவல் வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பெண் உரிமையையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா மட்டுமே மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்த தமிழக மக்கள் கருதுறாங்க, முக்கியமா பெண்கள் கருதுறாங்க. அந்த வகையில் ஏராளமான பெண்கள் வந்து இன்று மாலை இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாகி இருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஏராளமான கழக தொண்டர் இருக்காங்க. பெண்கள் ஒரு புறம் வருவது இருந்தாலும் வந்து இந்த பசும்பொன் திடல் வந்து ஒரு புண்ணிய பூமியாகும். இந்த புண்ணிய பூமியில வந்து இந்த முதல் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேரூராற்ற கூட்டத்தை எதிர்நோக்கி ஏராளமான கழக தொண்டர்களும் இங்க காத்திருக்காங்க. பல கழக தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்க வரும் நிலையில பெண்களும் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எழில், நிச்சயமாக, அதாவது அதிமுக என்றாலே அது சாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டது, அங்கு எந்த பிரிவினைகளையும் இருக்காது என்பதை நாம் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவி அம்மா காலம் தொட்டு, ஏன் இன்று புரட்சித்தாய் சின்னம்மாவின் காலம் தொட்டும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலைமையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் தொடர்பாக வெளியிட்டு இருந்த அறிக்கையில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சாதி மத பேதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் இன்று நடைபெற இருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்டும் வகையில் நாம் முழக்கங்களை முன்வைத்து இந்த பெரும் திரளாக இந்த கூட்டத்தில் முன்வர வேண்டும், மக்கள் வந்து பெரும் எழுச்சியாக வர வேண்டும், வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இது ஒரு ரமலான் மாதமாக இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாமிய பெருமக்கள் பெருமளவில் இந்த மாநாட்டில், இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் மாலை நேரத்தில் தொழுகைகள் செய்வதற்கும் அந்த பொதுக்கூட்ட திடலில் மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சொன்னீங்க. அதுக்கான காட்சிகளையும் நீங்கள் காண்பித்தீங்க. மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், அந்த மாநாட்டுக்கான சிறப்பு ஏற்பாடுகள், அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெருமக்களுக்கான தொழுகைக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, என்னென்ன செய்திருக்கிறார்கள்? கண்டிப்பா எழில், அதாவது வந்து என்னைக்குமே வந்து அம்மா மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து நம்ம மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் சரி, சிறுபான்மை மக்களின் காவலனாக தமிழகத்தில் தெரிந்தார். அதனால தான் தொடர்ந்து வந்து இரண்டாவது முறையும் வந்து அம்மா அவர்கள் வந்து 2016ஆம் ஆண்டு ஆட்சி கட்டில் அமர்ந்தார். அந்த வகையில் சிறுபான்மை மக்களுக்கு என்றும் ஆதரவாக இருப்பது தற்பொழுது தமிழக அரசியலில் வந்து புரட்சித்தாய் சின்னம்மா ஒருவர் மட்டுமே. அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த மாநாடு வந்து தேவர் திருமங்கனார் பசுமன் திருமங்கனார் திடல்ல நடைபெற்றாலும் இங்க வந்து ஏராளமான சிறுபான்மை மக்களும் வராங்க. குறிப்பா வந்து இப்பொழுது வந்து ரமலான் நோன்பு கடைபிடிக்கும் மாதம், இஸ்லாமியர்கள் ஏராளமான பேர் இங்க வர்றதுனால அவர்களும் வந்து தங்களுடைய மாலை நேரத்தில் தொழுகை செய்ய வேண்டும். அந்த வகையில் வந்து கூட்டத்தின் அருகிலேயே ஒரு தொழுகை கூடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே நம்ம காண்பித்த நிலையில் நமது ஒளிப்பதிவு சுஜய் பிரகாஷ் இப்பொழுதும் அந்த பகுதியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இன்று மாலை 6 மணிக்கு வந்து இந்த இஸ்லாம் நோன்பு அவர்கள் வந்து நோன்பு திறப்பதற்காக தனியாக ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வந்து அவர்களுக்கு தேவையான இஸ்லாமிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த கூட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நோன்பு திறப்பதற்கான அனைத்து உதவிகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிலையில வந்து இங்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து வந்த இருக்கும் நிலையில சிறுபான்மை மக்களுக்கும் வந்து ஒரு காவலனாக இருப்பதற்கு இந்த பொதுக்கூட்டத்தின் அருகிலேயே அந்த ரம்ஜான் நோன்பை விட்டு அவர்களுக்கு குடியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. எழில தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான இருக்கும் நிலையில ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த எம்ஜிஆர் மற்றும் அண்ணா நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சமாதிகளுக்கு சென்று மரியாதை செலுத்தி விட்டு வந்தார். அப்ப ஒரே ஒரு வார்த்தை வந்து புரட்சிதாய் சின்னம்மா குறிப்பிட்டாங்க, நாளை நல்ல செய்தி வரும் அப்படின்னாங்க. நீங்க எப்படி அதை எதிர்பார்க்கறீங்க, சுருக்கமா சொல்லுங்க. இது அம்மா சொன்ன, சின்னம்மா தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்ன இந்த செய்தி வந்து தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், இன்னும் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் எப்ப சின்னம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. புரட்சி தலைவர் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அந்த ஆளுமை இவங்ககிட்ட தான் இருக்குங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு என்ன அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கவர்ச்சி திட்டங்களை எல்லாம் அறிவித்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி மீண்டும் ஏமாத்துறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கிற அம்மா ஒரு நாள் வீட்டில் கூட பேட்டியில் சொன்னாங்க, போயஸ் கார்டன்ல, நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டாங்கன்ட்டு. அப்ப அந்த சொன்ன வார்த்தைகள், இவ்வளவு நாள் அம்மா அந்த திமுக ஆட்சியை எதிர்த்து விட்ட அறிக்கைகள், கடைசியா அவங்க வீட்டில் வந்து நான் ஒருத்தர் இருக்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொன்னது நேற்று தான் அதுக்கு விடை கொடுத்திருக்காங்க.
தலைவருடைய நினைவிடம், அண்ணா நினைவிடம், அம்மா நினைவிடத்தில் வந்து அங்கிருந்து உறுதி பூண்டு நாளைக்கு வாங்க நல்ல செய்தின்னு பத்திரிகையாளர் பார்த்து சொன்னாங்க. அந்த செய்தி வந்து இங்க திரண்டு வரக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை மிக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பாங்கன்னு எல்லாரும் மாதிரி நாங்களும் அதை ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி அமையும். அம்மா பேர்ல அவ்வளவு பற்றுதலா இருக்காங்க. யார் அம்மாவை தூட்டுனாங்களோ அத்தனை பேரும் அந்த அம்மா வந்தாதான். இன்னைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடந்து வந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவை, டீ கடையா இருந்தாலும் டவுன் பஸ்ஸா இருந்தாலும் அந்த அம்மா இருந்தா அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா கூட பழகணுங்க. இவங்க வந்தாதான் சரியா இருக்கணும். அனைத்து தரப்பு மக்களும், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அம்மா ஒரு தொகுதியா சுற்றுப்பயணம் போனப்ப 2வது தொகுதியா பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி போனாங்க. சுற்றுப்பயணத்தில் நான் கூட போனேன். அப்ப கடைசி பாயிண்ட், முதல்ல ஒரு வயசானவர் மேல சட்டை போடாம அதிமுக துண்டை போத்திட்டு ஒடியாந்தார் கையில் கட்டிட்டு. அம்மாவை மறிச்சிட்டு, அம்மா நான் திமுக காரந்தாம்மா, நான் என் வயசுக்கு திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன், வர்ற தேர்தலில் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன், நீங்க தான் முடியும், எல்லாரையும் ஒருங்கிணைங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து மக்கள், மாற்று கட்சி, எதிர்கட்சி ஸ்டாலின் கட்சியை சார்ந்தவர்கள் கூட சின்னம்மா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நிலைமை. மிக்க நன்றிங்க. அதாவது தொடர்ந்து வந்து இந்த மாநாட்டு திடலில் வந்து ஏராளமான கழக தொண்டர்கள் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இன்று மாலை 6 மணி வரையிலும் வந்து ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிற நிலையில வந்து பசும்பொன் திடலில் இருக்கிற நிறைவா ஒரே ஒரு ஐயா, இப்ப இந்த ஏற்பாட்டில் வந்து இந்த பகுதியில் வந்து எந்தெந்த ஏரியால இருந்து எவ்வளவு பேர் வராங்க, பெண்கள் அதிகமாக வராங்க, அதை சுருக்கமா சொல்லுங்க. அதாவது என்னுடைய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். தியாகங்கள் என்றும் தோத்ததாக வரலாறு இல்லை என்பது கணக்க அம்மாவினுடைய அரசியல் வாழ்விலே 35 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பயணித்தவர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு கமுதியிலே நடைபெறுகின்ற 78வது அம்மாவினுடைய பிறந்தநாள் நிகழ்விலே நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வானது சிறந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவுமே இன்றைய மாலை தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அறிவிக்கின்ற அரசியல் நிகழ்வு தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஐயப்பாடு யாருக்கும் இல்லை. அந்த ஐயப்பாடு இன்று நீங்குகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, தலைவர்களும் திரும்பி பார்த்து தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய வழியிலே பயணித்து இந்த கழகம் இன்னொரு 100 ஆண்டு காலம் பயணிக்கும் என்ற நிலைப்பாட்டை எட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிங்க. அதாவது தொடர்ந்து வந்து நம்ம இன்று மாலை வரை ஒவ்வொரு அப்டேட் நம்ம செய்ய இருக்கிற நிலையில வந்து அதாவது இன்று நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் வந்து அம்மா பிறந்தநாளுடைய பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, அம்மா எம்ஜிஆரை நம்பியிருக்கும் கழக தொண்டர்கள், அதற்கு அடுத்து வந்து இந்த கழக தொண்டர்கள் ஒன்றிணைப்பது எப்படி, அவர்கள் யாரை நோக்கி தலைமை ஏற்க வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்கு தான் இன்று மாலை வந்து சிறப்புரையாற்ற புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து தற்பொழுது திடலுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எழில், நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேடு என்ற இடத்தில் இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெற இருக்கிறது. இன்று மாலை நடைபெற இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் புரட்சி தாய் சின்னம்மா, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொண்டு பேருரை ஆற்றுகிறார். இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அணியணியாக அந்த திடலை நோக்கி வரத் தொடங்கி இருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்குள்ளாக அந்த திடல் முழுக்க மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழியும் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். அந்த அளவிற்காக மக்கள் எழுச்சியாக, தொண்டர்கள் எழுச்சியாக, மகளிர், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து கமுதியை நோக்கி பசும்பொன் முத்துராமலிங்க திருமகனார் அந்த திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்களில் இளைஞர்கள், பெண்கள், தொண்டர்கள் அந்த இடத்தில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று மாலை என்ன உரை நிகழ்த்தப் போகிறார், நல்ல செய்தி வரும் என்று சொன்னார். அந்த நல்ல செய்தி என்ன என்பதை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தொண்டர்கள் உணர்ச்சி பிழம்பாக நம்மிடத்தில் பேசியதை நாம் கேட்டோம். அடுத்தடுத்து நாம் இந்த கூட்டம் எந்த அளவிற்கு வெகு விமர்சையாக எழுச்சியோடு நடைபெறப் போகிறது என்ற தகவல்களை நாம் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். நமது செய்தியாளர் இளவரசன் களத்திலிருந்து செய்திகளை வழங்கினார். அவருக்கு நன்றி. இளவரசன், நீங்கள் தொடர்ந்து களத்தில் செய்திகளையும் தகவல்களையும் சேகரித்துக் கொண்டே இருங்கள். இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நாம் அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம்.